உலகத்தில் என்ன நடக்கிறது என்று சற்று பார்ப்போம். சார், எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க ட்ரை பண்ணிட்டோம். ஆனா இனிமே அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். எல்லாம் கடவுள் கையிலையா? படிப்பது, ஆபரேஷன் செய்வதெல்லாம் நீங்கள், பழி என் மீதா? என்னங்க ஆச்சு? நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணோம், ஆனா எங்களால காப்பாத்த முடியல. கடவுள் நம்மள கைவிட்டுட்டாரு. நான் கைவிட்டு விட்டேனா? கடவுளே, ஒரு கல்லேலியா நீ நல்லாவே இருக்க மாட்டா, லாசமா போயிடுவேன். என்னையண்டா திட்டுறீங்க? கடவுளே, இதுக்கப்புறமாவது நான் ஒரு நல்ல வேலைக்கு போய் என் அப்பா அம்மாவை காப்பாற்றணும். வயசு வேற ஆயிட்டு இருக்கு. சீக்கிரம் கல்யாணம் பண்ணி என் லைஃப்ல செட்டில் ஆகணும். அதுக்கு நீ தான் எனக்கு துணையா இருக்கணும். எல்லாரையும் நல்லா பார்த்துக்க முருகா. அடடா, இந்த இரவிலும் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். இவனுக்கு நாம் ஆசீர்வாதம் செய்வோம். என்ன செய்கிறான்? கடமை கண்ணியம்னு இருப்பான்னு பார்த்தேன், இப்படி காஜா இருக்கானே. கடவுளே, உன்னை பார்க்க வந்தாலே எனக்கு பலன் தான். அதே மாதிரி இந்த தடவை எனக்கு பலன் கிடைக்கணும் கடவுளே. என் அண்ணனை பார்க்க வந்து பலனா? புரியவில்லையே. புதுசா இருக்கு. புதுசா? இன்னைக்கு இதை எடுத்துப்போம். செருப்பு திருடுவானா நீ? சைஸ் கரெக்டா இருக்கு. தேங்க்ஸ் கடவுளே. என்ன இப்படி தம்பி, லட்டு சாப்பிடுறியா? நானே 1008 பிரச்சனை இருக்கு. அண்ணன் கூட பார்க்க மாட்டேன். நீ கிளம்பு. புது ஃபிளேவர் லட்டு வேண்டாம் என்றால் போ, நானே சாப்பிடுகிறேன். வாசம் நல்லதே. டேய், அப்படியே சாமிக்கு படைச்சிடா. படிச்சிடறேன். அம்மா, படத்தை சாப்பிட போடுமா? கற்பூரம் அணிட்டோம், அப்புறம் போடுறேன். அணிஞ்சிச்சுமா? சரி, வந்து தொலை. இதோ வந்துட்டேன். போற போக பார்த்தா நமக்கு போட்டோட வைக்க மாட்டாங்க போல இருக்கு. யாரு நம்புறதுன்னே தெரியல தாசன்னா. டேய், நீங்க சாமி கும்பிட்டியாடா? Hey mom, today Saraswati Puja or Vinayak Sathya? சரஸ்வதி பூஜைடா. Okay.